திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா நேற்று நிறைவடைந்த நிலையில் இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், இப்ப அந்த மக்கள் வந்து கொண்டிருக்காங்க, இன்னைக்கும் மக்கள் வரக்கூடிய கூட்டம் தெரியுது, விவரம் என்ன? வணக்கம் கோபால். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து அனுதினமும், அதாவது 10 நாட்களும் காலையும் மாலையும் இரவு வேளைகளிலும் விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன், பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷிப வாகனம், காமதேனு வாகனம், வெள்ளி ரதம், மகாரதம் என்ற பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து 10ஆம் நாளான நேற்று அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பு ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நேற்று மாலை 6 மணி அளவில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்து அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என்று பக்தி கோஷமிட்டனர். தொடர்ந்து நேற்று முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அண்ணாமலையார் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நேற்றும் இன்றும், அதாவது இன்றும் நாளையும் பௌர்ணமி என்பதால் இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையாரை தரிசித்தும் கிரிவலம் மேற்கொண்டும் வருகின்றனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.